ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சாம்பார், இட்லி இதாங்க நம்ம வீட்டில் காலையில் சமையல். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தீச்ச சாதம்னு சொல்லுவோம். தீச்ச சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு மீதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மதியானம் வெடித்த சாதம் இல்லைன்னா நைட்டில் வெடித்த சாதம் சுற்றியும் ஒன்றா கொட்டி நல்லா கிளறி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடுவாங்க. சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிடுவோம். இந்த தீச்ச சாதம் பார்த்திங்கன்னா பிரியாணியோடைய நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சி தரும். அதோட யூரின் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தீச்ச சாதம் செய்து சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். Thank you.